ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரபி வேக்கம்னு ஒரு பிராண்டோட டபுள் ஸ்டேஜ் வேக்கம் பம்ப் இன்ஸ்டாலேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நாங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஸோ இது வந்து கம்ப்ளீட் செட்டப்பு பேக்கிங்கோடு வந்தது. இது மேஜர் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதுக்கப்புறம் அசசரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆயில் ட்ராப்பு, எக்ஸாஸ்ட் போர்ட்டு, ஒரு வீலு, பெல்ட்டு புள்ளி ஒன்று, பெல்ட் ஒன்று, பெல்ட்டோட சேஃப்டி கார்டு ஒன்று. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டு. ஸோ ஃபில்ட்ரேஷன் செட்டப் இது வந்து நம்மளே மேனுவலாக பண்ணது. இது பிராஸ் பால் வால் போட்டு டோட்டல் யூனிட்டுக்கு எடுத்துகிட்டு 8 போர்ட்டு கம்ப்ளீட் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சக் நோட் வச்சு இந்த மாதிரி டேப் சுற்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த டேப் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த யூனிட் இருக்கு இல்லைங்களா, புள்ளி, பெல்ட் புள்ளி. ஸோ இந்த யூனிட் வந்து கரெக்டாக அந்த சக் நோட்டு ப்ளேஸ் ஆகிற இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், இந்த ஹோல்ஸு. ஸோ இந்த ஹோல்ஸு ஸோ இது மேட்ச் ஆகிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த புள்ளி வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதனோட ஸ்டெப்பும் மேட்ச் ஆகிற இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இது லாக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நட்டை வந்து இந்த இடத்துல சென்டரில் வச்சு டைட் பண்ண வேலை முடிஞ்சது. இந்த நட்டும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு டைமு. பெல்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பெல்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெல்ட்டும் போட்டாச்சு. ஸோ இதனோட மெயின் சாம்பரோட புள்ளி போட்டாச்சு, பெல்ட்டு போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சக்ஷன் யூனிட்டும் எக்ஸாஸ்ட் யூனிட்டும் அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் பிளேட் போட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸாஸ்ட்டு, இது வந்து சக்ஷனு. ஸோ சக்ஷன் யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சர் ட்ரப்போடு வருது இல்லைங்களா. ஸோ இந்த யூனிட் வந்து சக்ஷன் போர்ட்டில் இப்படி ப்ளேஸ் ஆகணும். அதுக்கடுத்து எக்ஸாஸ்ட் போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட் வருது இல்லைங்களா. ஸோ இந்த யூனிட் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட்டில் வரணும். ஸோ இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேப் சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேப் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை அட்டாச் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாய்ஸ்சர் ட்ராப் யூனிட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த லாக்கை ஃபஸ்ட்டு போட்டு இந்த போல்ட்டோட எப்படி உள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த யூனிட்டை உள்ளே வைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே லாக் நட் போட்டு இந்த போல்ட்டை போடணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து எக்ஸாஸ்ட்டுக்கு, இது வந்து சக்ஷனுக்கு. இந்த பெல்ட் போட்டாச்சு, புள்ளி போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ரீஃபில் பண்ணோம். இதிலே போட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ரீஃபில்லிங்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூனிட்டில் தான் வந்து இப்போ நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். ஸோ ஆயில் ஊற்ற போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறதுலையும் ஸோ இந்த லெவல் எடுத்துட்டாங்களா. இதில் வந்து இந்த 2 ஹோல்ஸுக்கும் மிட்டில் இருந்தால் எக்ஸாக்ட்டு. ஸோ அதை விட ஜஸ்ட் ஒரு 2 mm எக்ஸஸாக கூட ஊற்றலாம். ஸோ இந்த ஹோல்ஸை மேலே அப்பரில் இருக்கிற ஹோல்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஆயில் வெளியில் வர கண்டிஷனுக்கு வரல கூட ஊற்றலாம். பட் மஸ்ட்டு வந்து இந்த 2 ஹோல்ஸுக்கும் சென்டர். ஸோ 50% மஸ்ட் இருக்கணும். ஸோ அதை விட கீழே குறையும் போது கொஞ்ச நாளைக்கு இந்த ஆயில் லெவல் கிளியராக இருந்தது அப்படின்னா டாப்அப் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரொம்ப ஃபேடாகி ஒரு மாதிரி பிளாக் கலராக மாறிச்சு அப்படின்னா டோட்டல் யூனிட்டு ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் ரீஃபில் பண்ணுறது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே.